Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா Think About Mathematics grade 6 bookல இருக்கிற third chapter exercise 3.1 கான solution இப்ப பார்க்க போறோம். Chapter 3 playing with numbers. So chapter 3 start பண்ணலாம். So chapter 3ல பாத்தீங்கன்னா learning outcomes என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா after going through the chapter the learners will be able to simplify a given expression involving two or more operations. So two or more operations, that is plus, minus, multiplication, division என்ன இருந்தாலும் ரெண்டு ஆப்ரேஷன் இல்லை மோர் தென் ஆப்ரேஷனாக இருந்தால் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்களாம். Simplify a given expression using DMAS and ODMAS and BODMAS rule. ஸோ இந்த ரூல்ஸ் வைஸ் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது பசங்களுக்கு தெரியணும். Recognize and find multiplies, divisors, factors of a number. ஸோ மல்டிப்ளைஸ் என்னது, டிவைசர் என்ன, ஃபேக்டர்ஸ் என்னங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபைண்ட் அண்ட் ஸ்டேட் வேரியஸ் ஸ்டேட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்லாம் என்னென்ன, தட் இஸ் ப்ரைம் நம்பர்னால் என்ன, காம்போசிட் நம்பர்னால் என்ன, ஆட் நம்பர்னால் என்ன, ஈவன் நம்பர்னால் என்னங்கிறதெல்லாம் இந்த யூனிட்டில் நம்ம கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். Test divisibility of the numbers by 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 15, etc. using divisibility rule. So divisibility rule wise நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி சிம்பிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. அடுத்து வார்ம் அப்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் லிஸ்ட்டு கொடுத்து இதில் 3 ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் ஆர்டர் இது எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் போயிடுச்சு. ஸோ இதில் தான் நம்மளுடைய கான்செப்டே ஆரம்பிக்குது. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸாக நம்ம எழுதுனதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 மொத்தம் 3 ஆர்டரில் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆர்டருக்கும் கொஷின் பார்த்திங்கன்னா சேம் தான். 16 + 12 divide 4 + into 5 - 2. ஸோ கேஸ் 1ல் ஒர்க் அவுட் பண்ணும்போது 21 வருது, கேஸ் 2ல் ஒர்க் அவுட் பண்ணும்போது 25 வருது, கேஸ் 3ல் ஒர்க் அவுட் பண்ணும்போது 29 வருது. ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, என்ன மாடல், எக்ஸாக்ட் ஆன்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம தேர்ட் யூனிட்டில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். ஆப்ரேஷன்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா போதும், சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1, 2 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்ங்கிற ஆப்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், ஆஃப் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆஃப்னு ஒரு வேர்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இன்ட் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் 3. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டில் எக்ஸாம்பிள் 1, 2, 3 பார்க்கணும். அண்ட் எக்ஸசைஸ் 3.1. ஸோ எக்ஸசைஸ் 3.1ல் ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரை இருக்கிறது தான் நம்ம தேர்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது இப்போ கண்டினியூவாக பார்க்கலாமா? லெட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம சாப்டர் 3யோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்க்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எக்ஸாமில் எழுதுறதுக்கும் நம்ம இது ஃபாலோ பண்ணிக்கலாம். We are using 4 fundamental operations. ஸோ நமக்கு தெரியும் addition, subtraction, multiplication, division. இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம ஷார்ட்கட்ஸ் தான் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது. எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த ஒரு மாடலையே ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனலில் நம்ம நோட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிரேட் 6 இப்போ இந்த டாப்பிக்லாம் ஒருவேளை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். We perform the operation in the following order. நமக்கு 4 ஆப்ரேஷன் தெரியும். அடிஷன்னா ப்ளஸ், சப்ராக்ஷன் மைனஸ், மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு, டிவிஷன் டிவைடட் பை இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷனை நம்ம எந்த மாதிரி ப்ராப்ளத்துலலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DMAS. இட் இஸ் எ ஷார்ட்கட் ஆஃப் த ஆப்ரேஷன் ரூல்ஸ். டி மீன்ஸ் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். எந்த ஒரு ப்ராப்ளத்துலேயும் டிவிஷன் சிம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். செகண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் செகண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். தேர்ட் அடிஷன், லாஸ்ட் தான் சப்ராக்ஷன் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா ஆப்ரேஷனும் மிக்சடில் தான் இப்போ ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த கேட்டகரியில் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். டு ரிமெம்பர் திஸ் ப்ராவர், டீர் அண்ட் மாங்கோஸ் அட்டாக் எ ஸ்னேக். ஸோ இப்படி ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லுவாங்க. இந்த DMAS கண்டினியூவாக வருது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க DMAS. அப்போ D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ராக்ஷன். இப்போ ஒரு 1 or 2 ப்ராப்ளம் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் 1.
simplify 6 into 20 divided by 5 plus 15 minus 15. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. சிம்பிளிஃபை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் நம்பர்ஸை நல்லா கேப் விட்டு எழுதுங்க. சின்ன பசங்கிறதுனால கண்டினியூவாக எழுதுவாங்க, ஸ்பேஸ் இல்லாமல் எழுதுவாங்க. அப்படி எழுத கொடுக்காதுங்க. அப்படி சொன்னோம்னா நமக்கு அது என்ன ஆப்ரேஷனு, எது எதோட மெர்ஜ் ஆகுதுங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நம்பர்ஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து ஆப்ரேஷன் கோட் பண்ணுங்கள். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? given. So first we write our given problem 6 into 20 divided by 5 plus 15 minus 15. ஸோ இதில் நமக்கு எந்த ஒரு ப்ராக்கெட் எதுவுமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தட் இஸ் DMES. இந்த ரூல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். by using DMAS method step 1. ஸோ ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா? எஸ் இருக்குது. அப்போ டிவிஷனை தான் ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம இந்த ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் 1 நல்லா கேஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும். ஸோ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். கூல். ஸோ டிவிஷன் பார்க்கலாமா? டிவிஷனுங்கிற சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேனா 20 divided by 5. ஸோ இந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்களா? அப்போ 20 divided by 5 ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு என்ன வந்துருக்கலாம்? 5 டேபிள்ஸ் சொல்லுங்கள். 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20. ஸோ 4 டேரெக்டாக ஆன்சர் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தில். ஸோ ஆன்சர் என்ன இருக்கலாம்? 4. இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த பாக்ஸ் போட்டோம்ல, இந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. தட் இஸ் 6 into 4 plus 15 minus 15. ஓகேவா? Step 1. First we calculate division order only. So division order இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறது 20 divided by 5. அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணு. முடிஞ்சது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிவிஷன் ஆப்ரேஷன் இல்லை. அடுத்த ஸ்டெப் போகலாமா? ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன சொன்னோம்? மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும் சொன்னோம். மல்டிப்ளிகேஷன் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? இங்கே ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது. அப்போ 6 4s are, we know 6 4s are 24. 24 plus 15 minus 15. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஆப்ரேஷனை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள். எல்லா மாடிஃபை இப்போ ப்ளஸ் மைனஸ் தானே, ஈஸியாக எனக்கு தெரியும், அடிஷன் எனக்கு தெரியும், சப்ராக்ஷன் தெரியும்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், காம்ப்ளிகேட்டட் ஆகும், ஆன்சர் கரெக்டாக வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் ஆர்டரில் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் என்ன பண்ணணும்? அடிஷன். ஸோ அடிஷன்னா இங்கே இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இங்கே இருக்குது. அப்போ 25 plus 15 we got 39. 39 minus 15. அடுத்த ஸ்டெப் 4. சப்ராக்ஷன். லாஸ்ட் ஆர்டராக இருக்குது சப்ராக்ஷன். எஸ் ஃபார். ஸோ சப்ராக்ஷன்னா 39 minus 15 we get answer 24. அவ்வளோதான். இதுக்கடுத்து எந்த ஆப்ரேஷன் இல்லைங்கிறப்ப this is our final answer. ஸோ our answer is 24. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபைனல் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 24. தட் இஸ் அன் ஆப். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம எழுதணுங்கிறதுக்காக தான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4. இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ராப்ளத்தெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்களேன். இவ்வளோ தானா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. சிம்பிளிஃபை 49 minus 57 plus 8 divided by 4 into 4. ஸோ இந்த ப்ராப்ளத்திலே பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன், சப்ராக்ஷன் 4 ஆப்ரேஷனுமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது ட்ரை பண்ணலாமா? லெட்ஸ் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் we write given value. ஸோ given ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நீங்கள் ப்ராப்ளம் எக்ஸாம் ஹாலில் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே given டேட்டாவை கரெக்டாக கொஷினை பார்த்து எழுதுறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்மளால் என்ன கொடுத்துருக்காங்களோ அடுத்த ஸ்டெப் போக முடியும். கொஷினை தப்பாக எழுதிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்லாம் கரெக்டாக எழுதினாலும் நமக்கு ஆன்சர் எக்ஸாஸ்ட் ஆகாது, தப்பாக தான் வரும். ஸோ அதனால் எப்பயுமே கிவனில் கொஷினை கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணலாம். by using DMAS rule. ஸோ நம்ம இந்த ரூல் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்டரே அப்படியே எழுதிக்கலாம். எல்லா ப்ராப்ளத்துலேயும் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஈஸி ஆன்சர் கிடைக்கும். ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1ல் டிவிஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ டிவிஷன்னா என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும்? எந்த ஆர்டரில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண சொன்னாங்க? 8 divided by 4 இதுதான் இருந்தது. ஸோ 8 divided by 4னா 8 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 4th டேபிள் சொல்லலாமா? 4th டேபிள் ஆல்ரெடி we know. ஸோ 1 4s are 4, 4 2s are 8. ஸோ 4 2s are 8ங்கிறப்ப 2 is our quotient. ரிமைண்டர் நமக்கு 0 வரதுனால நம்ம இந்த ஆன்சரை இந்த இடத்துல கோட் பண்ணிக்கலாம். அதாவது 8 divided 4ங்கிறதுக்கு பதிலாக நம்ம 2ன்னு கோட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை பண்ணலாமா? ஸோ ஸ்டெப் 1ல் டிவிஷனை முடிச்சாச்சு. ஸோ தட் இஸ் 49 minus 57 plus 2 into 4. ஸோ ரிமைனிங் ஆர்டரெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது எல்லாமே அப்படியே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன்.
ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன வந்திருக்கலாம், அடுத்த ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது 2 × 4. ஸோ இதை தான் நம்ம எழுதணும். ஸ்டெப் 2 மல்டிப்ளிகேஷன் 49 - 54 2 4s are 8. சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸ்டெப் 3ல அடிஷன். ஸோ அடிஷன்னா இங்கே ஆட் பண்ணுற சிம்பிள் எங்கே இருக்குது, இது மைனஸில் இருக்குது, -57. 49ம் 8 தான் பாசிட்டிவில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஸோ அதை பக்கத்தில் எழுதிக்கலாம். ஸோ அவர் ஆன்சர் இஸ் 57. 49 + 8 we get answer 57. ஸோ 57 - 57 அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஸ்டெப் 4 சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன்னா மைனஸ் இருக்கிறத கூட் பண்ணுங்கள். 57 - 57 0. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0ன்னு எக்ஸிஸ்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கேற்றபடி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும், we get the answer. ஸோ இவ்வளோ தான். போன எக்ஸாம்பிள் 1 ஒர்க் அவுட் பண்ணிங்களா, அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம எக்ஸாம்பிள் 2வும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து யூஸிங் த ஆப்ரேஷன் ஆஃப். ஆஃப்னு ஒரு வேர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. ஆஃப் மீன்ஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷனுங்கிறது தான் நம்ம கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ளூ வேர்டாக கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ஆஃப்னு இருந்ததுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அந்த இடத்துல அப்படிங்கிறது தான். அண்ட் ஆஸ் யூஷுவல் வி யூஸ் ஆஃப் கொடுத்ததுனால அந்த ரூல் என்ன பண்ணுறாங்க, ODMAS. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த 4 ஆப்ரேஷன் பேஸ்டாக இருக்கிற இந்த கொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஆஃப்னு கொடுத்ததுனால ஓ மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் 3. சிம்ப்ளிஃபை 42 divide 2 of 3. இந்த மாதிரி தான் கொஷின் கொடுப்பாங்க. 2 of 3 கொடுக்குறாங்களா, ப்ளஸ் 6 × 2 இப்படி கொடுக்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது பார்க்கலாமா. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் we write our data. 42 divided 2 of 3 plus 6 of 2. 6 × 2 முடிஞ்சுது. இப்போ நமக்கு இந்த ஆஃப்னு கொடுத்ததுனால நம்ம இப்போ பார்த்துருக்குற இந்த ரூல்ஸும் யூஸ் பண்ணணும். ODMAS ரூல். ஸோ பை யூஸிங் த ரூல் ODMAS. O மீன்ஸ் ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். திருப்பி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நமக்கு அது அவ்வளோதானே, இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாமா. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஓக்கோட எக்ஸ்பான்ஷனை எழுதணும். தட் இஸ் ஆஃப். இங்கே ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 2 and 3க்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 3. 42 divided 2 3s are 6 plus 6 × 2 முடிஞ்சது. அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணுமா. ஸோ 42 divided by 6 கொடுத்துருந்தாங்களா. ஸோ 6னா 6 டேபிள்ஸ் சொல்லலாமா. ஸோ 6 டேபிள்ஸ் சொன்னால் 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30, 6 6s are 36, 6 7s are 42. ஸோ அந்த வேல்யூ வர நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக ஆன்சர் வருது 7. ஸோ அந்த இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் வேல்யூ ப்ளஸ் 6 × 2 எழுதியாச்சு. அடுத்து டிவிஷன் முடிஞ்சது. அடுத்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் தான் அவர் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12 எழுதியாச்சு. ஸ்டெப் 4 இப்போ அடிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடிஷன்னா 7 + 12 we got 19. so our answer is 19. that is enough. அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சது. இதில் ஒரு வேளை சப்ட்ராக்ஷன் நோட்டேஷன் சிம்பிள் இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபைன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 பிளேயிங் வித் நம்பர்ஸ் நம்ம கிரேட் 6க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லி ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ரூல்ஸ் பார்த்துருந்தோம். அதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துருந்தோம். அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிள் 1 and 2 இது 2 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ரேஷனுமே கொடுத்துருந்தாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம நிதானமாக பார்த்துருந்தோம். செகண்ட் ப்ராப்ளத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ரேஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே ப்ரொசீஜர்லேயே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். அடுத்து யூசிங் த ஆப்ரேஷன் ஆஃப்னு ஒரு வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இதே மாடலில் ஒர்க் அவுட் பண்ணலாம். எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பாய்.